ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க +2 எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்களா? அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு கூடிய ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறீங்களா? உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுல உங்களுக்கு குழப்பம் இருக்கா? உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய வகையில நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமியின் தலைமையகமான தென்காசியில எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 5ஆம் தேதி உயர்கல்வி குறித்த ஒரு இலவச வழிகாட்டுதல் வகுப்பு நடத்தப்பட இருக்குது. இந்த வகுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா தென்காசியில் அமைந்திருக்கக்கூடிய சிவா கல்யாண மண்டபத்துல காலையில 10 மணில இருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் நடக்க இருக்குது. இந்த ப்ரோக்ராம்ல பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு +2 முடித்திருக்கக்கூடிய உங்களுடைய பலவிதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் என்ன செய்ய இருக்கிறாங்கன்னு சொன்னா பதிலளிக்க இருக்கிறாங்க. ஒரு சில பேர் நாம அடுத்து டாக்டர் படிக்கலாமா, இல்ல இன்ஜினியரிங் போலாமா, என்ஜினியரிங்லேயே எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் எடுத்தா வேல்யூவாக இருக்கும், இன்னும் அக்ரிகல்ச்சர் போலாமா, இப்படி பல யோசனைகள் இருப்பீங்க. உங்களுக்காகவே பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் இந்த இலவச வழிகாட்டுதல் வகுப்புல கலந்து கொண்டு உங்களுக்கு பயனுள்ள பல்வேறு ஆலோசனைகள் வழங்க இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த ப்ரோக்ராம்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா டாப் ஐஏஎஸ் அகாடமியுடைய மூத்த ஆசிரியர் மற்றும் நிறுவனரான திரு ஜே ஆகாசமூர்த்தி சார் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இவங்க கலந்து கொண்டு அதாவது நீங்க படிக்கும் போதே, அதாவது ஒரு எக்ஸாமுக்கு, அதாவது நீங்க டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அரசு வேலைக்கும் கூட பார்த்து அப்படியே நம்ம சைட் பை சைடா அரசு வேலைக்கு படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு டிகிரி முடிக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு அரசு வேலையும் உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிகிரியை நம்ம படிக்கும் போது எந்த மாதிரி நம்ம நம்மளுடைய அரசு வேலைக்கான அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும், படித்துக் கொள்ளணும், இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை பாத்தீங்கன்னு சொன்னா இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு வழங்குவதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா ஜே ஆகாசமூர்த்தி சார் வராங்க. அது போக ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு டிகிரி படிக்கும் போதே ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், இந்தியாவில் ஒரு அற்புதமான தேர்வு அப்படின்னு சொன்னா, ஒரு மிக முக்கியமான தேர்வு அப்படின்னு சொன்னா அது யூபிஎஸ்சி எக்ஸாம் தான். யூபிஎஸ்சி நம்ம எழுதுனா ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ இன்னும் பல்வேறு அந்த துறையில நம்ம நிறைய வேலை வாய்ப்புகளை பெறலாம். அத்தகைய யூபிஎஸ்சி தேர்வுக்கு நீங்க இப்பவுமே பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது குறித்து உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா ஐஎஃப்எஸ் ஆக இருக்கக்கூடிய திரு ராஜா சார் அவங்க வராங்க. இப்போ நீங்க கூட சமீபத்துல கடந்த ஆண்டுக்கான ஐஏஎஸ் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு பார்த்திருக்கீங்க. அதுல தென்காசி மாவட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல தென்காசி பக்கத்துல விக்ரமசிங்கபுரத்துல சுப்பிரமணிய பாரதி அப்படிங்கக்கூடிய ஒரு நண்பர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து தன்னுடைய டிகிரி படிக்கும் போதே பாத்தீங்கன்னு சொன்னா சைட் பை சைடா யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகி தன்னுடைய டிகிரி முடிக்கும் போதே அவங்க ஃபர்ஸ்ட் டைம்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா 22 வயசுலேயே பாத்தீங்கன்னு சொன்னா ஐஏஎஸ்க்கு தேர்வாக இருக்கிறாங்க. அது போல உங்களுக்கும் ஒரு ஆசைகள் உங்களுடைய மனசுல இருக்கும். அந்த மாதிரி நீங்க +2க்கு அப்புறமாக ஒரு டிகிரி படிக்கும் போதே எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகணும் அது குறித்த பல்வேறு விளக்கங்களை தருவதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா திரு ராஜா சார் வராங்க. அது போக +2க்கு அப்புறமாக ஒரு சில பேர் லா படிக்க சம்பந்தமா ஆசைப்படுவீங்க. இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான லா காலேஜஸ் எங்க இருக்குது, அந்த கல்லூரிகள்ல எவ்வாறு நம்ம போய் சேர்ந்து படிக்கிறது, அதற்கான நுழைவுத் தேர்வுகள் என்ன மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். லா சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் அந்த தேர்வுக்கு தயாராவது குறித்தும், அதாவது வழக்கறிஞர் ஃபீல்டுல போறது குறித்தும், அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வழக்கறிஞராக இருக்கும்போது நமக்கு அரசு தேர்வுகள்ல எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது குறித்தும் உங்களுக்கு விளக்கமளிவதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா இந்து சமய அறநிலைத்துறையில அசிஸ்டன்ட் கமிஷனராக பணியாற்றக்கூடிய திருமதி அபினிஷா அவர்கள் வராங்க. லா முடிச்சிருக்கிறாங்க, அவங்க அட்வொகேட் வேற. அவங்க உங்களுக்கு லா சம்பந்தப்பட்ட பலதரப்பான உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க சொன்னா பதிலளிப்பாங்க. சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம +2 முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்மளுடைய கனவு பாத்தீங்கன்னு சொன்னா மருத்துவராகி ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற கனவுல இருப்போம். அதற்காக நம்ம நீட் எக்ஸாம் கூட தயாராகிட்டு இருப்போம். இத்தகைய சூழ்நிலையில ஆஃப்டர் அதாவது +2க்கு அப்புறமாக மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள்ல என்னென்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது, பேராமெடிக்கல் இருக்குது, நர்சிங் இருக்குது, இன்னும் பலதரப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் இருக்குது. அந்த உயர்கல்வியை நாம எப்படி பெறுவது அப்படிங்கிறது குறித்து உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா மருத்துவராக இருக்கக்கூடிய டாக்டர் எம் மலர்குடி அவங்க வராங்க. அவங்க உங்களுக்கு மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா உங்களுக்கு பதில் அளிப்பாங்க. சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய கனவு சார், நான் வந்து ஒரு சிஏ ஆகணும், சார்ட் அண்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல ஒரு பெரிய போஸ்டிங் நான் வரணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சார்ட் அண்ட் அக்கௌண்டன்ட் குறித்த பலதரப்பட்ட விஷயங்களையும், அதாவது இந்தியாவில் முதன்மையான சார்ட் அண்ட் அக்கௌண்டன்ட்கான கல்வி நிறுவனங்கள் எங்க இருக்குது, தமிழ்நாட்டில் எங்க இருக்குது, அதற்கு நம்ம எப்படி தயாராகணும், அதற்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்குதா, அந்த மாதிரியான உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா சார்ட் அண்ட் அக்கௌண்டன்டாக இருக்கக்கூடிய திரு எல் சரவணன் அவங்க வருகை தர இருக்கிறாங்க. அதுபோக பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில பேருக்கு சார் எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் சார், எங்களுடைய அப்பா அம்மா விவசாயிகள், நானும் விவசாயத்துல போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன், அதனால விவசாயம் சம்பந்தப்பட்ட படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்காக அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பட்ட தகவல்களையும் தருவதற்காக பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய
திரு முத்தரசு அவங்க வராங்க. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதிலளிப்பான். சரிங்களா? சார் இவங்க மட்டும்தான் வராங்களா அப்படின்னு இல்ல. இவங்க போக பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னும் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கலந்து கொண்டு உங்களுக்கு மேற்படிப்பு என்னது இருக்குது. நீங்க மேற்படிப்பு படிச்சு கொண்டு இருக்கும் போதே, அதாவது ஒரு கல்லூரி படிச்சு கொண்டு இருக்கும் போதே, அடுத்து அரசு வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இது குறித்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்களையும் அவங்க உங்களுக்கு சொல்வதற்காக வருகை தராங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் என்ன பண்ணலாம்னு சொன்னா, ஒவ்வொருத்தங்களையும் அணுகி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள ஒன் டு ஒன்னாக கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோகிராம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய பெற்றோரையும் அழைச்சிட்டு வாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் யாராவது +2 முடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பி என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, இந்த நிகழ்வுகள்ல கலந்து கொள்ள சொல்லுங்க. நிகழ்ச்சி எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, தென்காசியில சிவா கல்யாண மண்டபத்துல காலையில 10 மணில இருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி ப்ரோக்ராம் நடக்குது. சார் இந்த ப்ரோக்ராம்ல தென்காசி மாவட்ட மக்கள் தான் கலந்துக்கணுமா அப்படிங்கிறது இல்ல. எந்த மாவட்டத்துல நீங்க இருந்தாலும் தாராளமா இந்த உயர்கல்விக்கான இந்த வழிகாட்டுதல் வகுப்புல தாராளமா கலந்து கொள்ளலாம். அதற்கும் நம்மள்ட்ட ஹாஸ்டல் அவைலபிளா இருக்குது. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு தனித்தனியா விடுதிகள் இருக்குது. நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டீங்கன்னு சொன்னா, நம்முடைய விடுதியில தங்கி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரோக்ராம்ல பங்கெடுக்கலாம். சார் இந்த ப்ரோக்ராம்ல பங்கெடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த வீடியோவினுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு லிங்க் ஒண்ணு கொடுத்துருப்போம். அந்த லிங்க்ல மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட். சரிங்களா? சார் இந்த ப்ரோக்ராம் ஓபன் டு ஆல். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்குதா சார்? ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இது ஓபன் டு ஆல், ரொம்ப ஃப்ரீ. அதனால +2 முடித்திருக்கக்கூடிய அனைவரும் என்ன பண்ணுங்க, தாராளமா கலந்துக்கிடுங்க. சார் நான் 11th தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் இப்பவுமே நான் தெரிஞ்சுக்கிடணும். அடுத்த +2க்கு அப்புறமாக நான் என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது, வேலை வாய்ப்புகள் இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, தாராளமா +1 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம். நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய பள்ளி நண்பர்கள், உங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய இன்னும் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு எல்லாத்தையுமே சொல்லி என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட சொல்லுங்க. மேலதிகமான தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, இந்த நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. 95 97 58 73 00 9597587300. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரோக்ராம் கொடுத்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னு சொன்னா, தாராளமா கேட்டு நீங்க தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். சரிங்களா? ரைட். ஆக இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு சொன்னா, +2 முடிச்சதுக்கு அப்புறமாக உங்களுக்கு உயர்கல்வியில எந்த விதமான வாய்ப்புகள் இருக்குது, நீங்க என்ன மாதிரி ஆகணும்னு விருப்பப்படுறீங்க, ஆசைப்படுறீங்க, இது குறித்து நீங்க தெரிந்து கொள்வதற்காக ஒரு வழிகாட்டுதல் வகுப்பாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏப்ரல் 5ஆம் தேதி தென்காசியில சிவா கல்யாண மண்டபத்துல இந்த உயர்கல்வி குறித்த இலவச வழிகாட்டுதல் வகுப்பு நடத்தப்பட இருக்குது. பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்வுக்கு நீங்க தாராளமா அவங்களை கேட்டு என்ன பண்ணலாம்னு சொன்னா தெளிவடையலாம். அதற்கான ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம். உங்களுடைய எதிர்காலத்தை வளமிக்கதாக மாற்றுவதற்காக மறக்காம என்ன பண்ணுங்க, இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ. உங்கள் எதிர்காலத்தை சரியாக தேர்வு செய்ய மறக்காம நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ.